அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல இந்த நாளை மட்டும் நீங்க தவறவே விட்டுறாதீங்க. உங்க குலதெய்வத்தை மனதார நினைத்து நீங்க எதை எழுதி வைத்தாலும் நடக்கும் நாளுங்க இது. அதனால கட்டாயமா நீங்க நாளைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த வழிபாடை உங்க வீட்டிலேயே உங்களுடைய வேண்டுதலை எழுதி வச்சு நீங்க வழிபாடு செய்யலாங்க. இப்ப எழுதி வைக்கிறதுக்கு நம்ம பெருசா நோட்ல எழுதி வைக்கணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நம்மளோட வீடியோ பதிவுல இந்த ஸ்கிரீன்லேயே வரும். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதோட பென் எடுத்துக்கோங்க. பென் எடுத்துட்டு உங்களுடைய எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் நீங்க எழுதலாங்க. ஆனா உங்க குலதெய்வத்தை நினைத்து எழுதுங்க. இப்போ ஒரு சிலருக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்களா, அவங்க நீங்க உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் விநாயக பெருமாறா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து இந்த பேப்பர்ல பெண்ணை வச்சு நீங்க உங்க உள்ளத்துல, அதாவது மனசுல என்ன நினைச்சிருக்கிறீங்களோ அதை நீங்க எழுதி வைக்கலாங்க. இப்போ ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வேலை வேணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் விரைவில் நடக்கணும், தள்ளி போய்கிட்டே இருக்கு, நாங்க ரொம்ப நாளா ஒரு விஷயம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம், அது தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஒரு சிலருக்கு நம்ம என்ன நினைச்சாலும் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதுல பாத்தீங்கன்னா பல தடைகள் வந்துகிட்டே இருக்குங்க. அதனால நீங்க அதெல்லாம் நினைத்து கவலையே பட வேண்டாம். விநாயகர் சொல்லி போட்டு நீங்க அந்த வேண்டுதலை இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எழுதி நீங்க அதை உங்க வீட்டு பூஜை அறையில இல்ல உங்க குலதெய்வத்தை நினைத்து உங்க குலதெய்வ கோயில் போனீங்கன்னா அங்க செய்யலாங்க. எழுதி பேப்பர்ல வேண்டுதலை மடிச்சுட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 11 ரூபாய் நாணயம் வைக்கணுங்க. இந்த மாதிரி காயினா இருந்தாலும் வச்சுக்கோங்க, நோட்டா இருந்தாலும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேல நீங்க பூஜை செய்த உதிரி பூ இருந்தா அதுல வச்சிருங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க நல்லா அதை கையில வச்சுட்டு உங்க குலதெய்வத்தை எந்த தெய்வத்தை நினைத்து வேண்டுறீங்களோ அதை நினைத்து வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க மடிச்சுட்டு எந்த மாதிரி வேணாலும் மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சு வச்சுட்டு அது மேல சந்தனம் குங்குமம் வைங்க. இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் வைத்துட்டு நல்ல கடவுளை வேண்டிட்டு எந்த தெய்வத்தை நினைக்கிறீங்களோ அவங்க பாதத்துல இதை மாதிரி வைங்க. வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க. உங்க மன திருப்தியா நீங்க எதை நினைத்து வேண்டுறீங்களோ அதை நீங்க வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாதத்துல வச்சிருக்கீங்களா, தெய்வத்தோட பாதத்துல வச்சு நீங்க அந்த பூவை போட்டு அர்ச்சனை மாதிரி ஒரு 108 டைம், 21 டைம், 27 டைம் இந்த மாதிரி நீங்க வேண்டிக்கோங்க. எந்த வேண்டுதலா இருந்தாலும் கட்டாயமா நீங்க எந்த ஒரு கோரிக்கை இன்னைக்கு வச்சு வழிபாடு செய்றீங்களோ அது நடந்தே தீருங்க. முக்கியமா நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த பௌர்ணமிக்குள்ள அது நடந்தே தீரும். ஒரு சிலருக்கு அவங்களுடைய பக்தி நம்ம எவ்வளவு உள்ள முருகி நம்ம வேண்டுறோமோ அது 100% 10 நாள் 11 நாள் கூட கண்டிப்பா நடக்குங்க. நம்பிக்கையோட இத உங்க வீட்டுல எழுதி வைத்து வழிபாடு செய்யுங்க. அது 100% நடந்தே தீரும். ரொம்ப அதிசக்தி வாய்ந்த வழிபாடுங்க. அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யறதுக்கே நம்மளுக்கு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கணும், விரதம் இருந்து வழிபாடு செய்யறதுக்கு. இல்ல என்னால விரதம் இருக்க முடியாதுங்க அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, இதை நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில எழுதி வச்சு செய்யுங்க. 100% நடக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.